ஹாய் ஹலோ வணக்கம் நிழல் நண்பர்களே. இது உங்கள் நிழல் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை இது வெறும் ஒரு கதை இல்லை. இது உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம் தான். ஒரு பையன், அவன் பேர் பீட்டர். அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஃபன் பண்ணி செலிப்ரேஷன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ ஒரு கேம் விளையாடலான்னு அவங்க டிசைட் பண்ணுறாங்க. ஆனால் அது விளையாடவே கூடாத ஒரு கேம்னு தெரியுமா? அவங்க எல்லாரும் ஒரு போர்டு வச்சு வட்டம் போட்டு அந்த கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் அது ஒரு பேயோட வட்டமாக மாறிடுச்சு. முதல்ல சந்தோஷமாக ஆரம்பித்த ஒரு விஷயம் இப்போ பயத்தோட, ரத்தத்தோட, அழுகியோட முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா அந்த கேமை? இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை ஓஜா போர்ட். அது ஒரு கல்லறை. மலை சிதறியது. அங்க ஒரு பூசாரி மந்திரங்களை ஓதிக்கிட்டு இருந்தாரு. அவங்களோட ஆன்மா சாந்தி அடையணும்னு எல்லாரும் அவங்க கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த கூட்டத்துல ஒருத்த மட்டும் கண்ணை திறந்திருந்தான். அவன் பேர் தான் பீட்டர். அவனுக்கு மட்டும் அந்த வித்தியாசமான போர்டு அவன் கண்ணில் படுது. அந்த போர்டை வேற யாரும் பார்க்கல, அவன் மட்டும்தான் பார்த்தான். பார்த்த உடனே அந்த போர்டை யாருக்கும் தெரியாம அவனோட கோட் பாக்கெட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சுக்கிட்டான். அந்த நொடி கல்லறை அதிர ஆரம்பிக்குது. அவனுக்கு பின்னாடி ஒரு ஆவி ஓடுற மாதிரி தெரியுது. பீட்டர் பயத்தோட உடனே திரும்பி பார்த்தான். ஆனா யாரும் இல்லை. ஆனா பீட்டருக்கு உறுதியா தெரியும் அவனை யாரோ கிராஸ் பண்ணி போனாங்க அப்படின்னு. அந்த இறுதி சடங்கு யாருக்கு நடந்துட்டு இருந்துச்சு தெரியுமா? ரோனி. அவன் ஒரு பணக்காரரோட மகன், பீட்டரோட காலேஜ் ஃப்ரெண்ட். ஒரு காலத்துல பீட்டர், ரோனி, ராணி 3 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. அன்னைக்கு ஒரு ராத்திரி பீட்டர் அவனோட தம்பியோட வீட்டில் இருக்கிறான். அம்மா அப்பா எல்லாரும் வெளியில போயிருக்காங்க. பீட்டர் அவன் தம்பி கூட ஒரு ஃபன்னாக ஒரு கேம் விளையாடலாமா அப்படின்னு கேட்குறான். அந்த கேமோட பேர் ஹிஜா போர்ட் கேம். இதுவும் ஒரு சும்மா ஆவி அழைக்கிற விளையாட்டு தாண்டா அப்படின்னு சொல்கிறான். அவன் தம்பிக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஆனால் அவன் தம்பியை ரொம்ப வற்புறுத்தி விளையாட வர சொல்கிறான். அவங்க 2 பேரும் எல்லா விளக்குகளையும் அணைச்சிட்டு மெழுகுவர்த்தியை ஏற்றிட்டு அந்த போர்டு முன்னாடி உட்காடுறாங்க. பீட்டர் சொல்கிறான், இந்த கேம் ரொம்ப ஃபன்னாக இருக்கும்டா அப்படின்னு அவன் தம்பிக்கிட்ட சொல்கிறான். ஆனால் தம்பிக்கு ரொம்ப பயமாக இருந்தது. இருந்தாலும் பீட்டர் முன்னாடி எந்த பயமும் இருக்க மாதிரி காட்டிக்கல. அந்த போர்டு மேலே ஒரு காயின் வந்து சுழலுது. அவங்க கேட்குறாங்க, யாராவது இங்கே இருக்கிறீங்களா? இந்த இடத்துல ஆவி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு அசைவு. மெதுவாக அந்த போர்டு வந்து சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அப்போ பீட்டரோட தம்பி பார்த்து பயந்து, பீட்டர் நீயே இப்படி பண்ணாதடா, எனக்கு பயமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறான். பீட்டர் சொல்கிறான், நான் எதுவும் பண்ணலடா, நம்ம யாரையோ அழைச்சிருக்கோம்னு நினைக்கிறேன், ஒருவேளை ரோனியா இருக்குமோ அப்படின்னு சொல்கிறான். அவங்க இப்போ அந்த ஆவிக்கிட்ட கேட்குறாங்க, நீ யாரு அப்படின்னு. இப்போ அந்த போர்டு மேலே பதில் வந்துச்சு, பீட்டர் இட்ஸ் மீ அப்படின்னு பதில் வருது. இப்போ அந்த சுற்றிட்டு இருந்த போர்டு நிற்கிது. அந்த நொடியில் பீட்டர் பார்க்குறான், அவன் முன்னாடி ரோனி வந்து நிற்கிறான். அவன் உடம்பு ஃபுல்லாக ஒரே ரத்த கரைகள். அவன் முகத்தில் பார்த்தா கண்ணு இல்லை. பீட்டர் பயத்தில் அலறினான். இது இது எப்படி சாத்தியம்? நான் தான் உன்னை காலையில் புதைச்சேனே அப்படின்னு பயத்தில் உளறான். அடுத்த மின்னல் வெளிச்சத்தில் ரோனி பீட்டரை தொடுறதுக்காக நெருங்குறான். இப்போ பீட்டர் தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறான். ஐயோ நான் கனவா கண்டேன் அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடுறான். அதுக்கப்புறம் பீட்டர் அவனோட கபோர்டை திறந்து பார்க்குறான். அதுக்குள்ளே அந்த போர்டு அங்கேயே தான் இருந்தது. அதே மாதிரி அப்படியே தான் இருந்தது. காலையில் அவன் கல்லறையிலேருந்து எடுக்கிறப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி. அவன் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நிதானத்துக்கு வரான். இப்போ அவங்க வீட்டில் சடனாக கரண்ட் கட் ஆயிடுச்சு. இப்போ அவன் தம்பியை காணோன்னு சொல்லிட்டு அவன் வீடு முழுக்க தேடிட்டு இருக்கான். இப்போ கார்டனுக்கு போகிறான். ஒரு நாற்காலியில் யாரோ உட்காந்துருக்காரு. அவனுக்கு தெரியும் அது ரோனி தான். அவன் ரொம்ப பயத்தோட பக்கத்தில் போய் பார்க்குறான். அவனோட தம்பி நிமிர்ந்து, நான் இங்கே இருக்கேன்னா அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அடுத்த நொடியில் அன்னைக்கு புதைக்கப்பட்ட ரோனி அவன் முன்னாடி நிற்கிறான். பீட்டர் பயத்தில் அப்படியே மயக்கம் போட்டு அவனோட கார்டன்லேயே விழுந்துடுறான். அடுத்த நாள் காலையில் பீட்டர் ஒரு சர்ச்சுக்கு போகிறான். அங்கே பாஸ்டர் கிட்ட முந்தின நாள் நைட்டு நடந்த எல்லாத்தையும் வந்து சொல்கிறான். அவன் ரொம்ப அழுது சொல்கிறான், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க, ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு அப்படின்னு அழுதுகிட்டே சொல்கிறான். இப்போ பாஸ்டர் அவனோட பாவத்துக்காக ஒரு ப்ரேயர் வந்து ஆரம்பிக்கிறாரு. பாஸ்டர் கிட்ட அவ்வளோ விஷயங்களையும் சொல்லி கவலைப்பட்ட பிறகு பீட்டர் அமைதியாக நிற்கிறான். அவன் மனசில் ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து வருது. அதாவது அவன் தான் ரோனியோட சாவுக்கே காரணம். இதனால தான் ரோனியோட ஆத்மா இன்னும் அவனை பழி வாங்குறதுக்காக நிஜமாவே திரும்பி வந்திருக்கு. அவனுக்கு தெரியும் அவன் மிகப்பெரிய பாவம் ஒன்று பண்ணியிருக்கான் அப்படின்னு. அவன் தண்டிக்கப்பட வேண்டிய ஆள் தான் அப்படிங்கிறதும் அவனுக்கு தெரியும். அதனால அவன் பண்ண தப்புக்காக சர்ச்சில் வந்து அவன் எல்லா மன்னிப்பும் கேட்குறான். அவன் பண்ணது தப்பு அப்படிங்கிறத ரியலைஸும் பண்ணிட்டான். இப்போ பீட்டர் சர்ச்சில் இருந்து வீட்டுக்கு போகிறான். அப்போ பீட்டரோட வண்டியில் ஒரு ட்ரக் மோதி பீட்டர் அந்த இடத்துல இறந்துட்டான். இப்போ பீட்டரோட ஆவி பிரியும் போது தூரத்தில்
ரோனியோட ஆவி நிற்கிறத பார்த்தான். இப்போ தான் ரோனி முழுசாக அவன் பழி வாங்கணும்னு நினச்சது முடிஞ்சிருக்கு. அவனோட ஆத்மாவும் சாந்தி அடைஞ்சிருச்சு. ஒரு ஆன்மாவுக்கு நம்ம வந்து பாவம் விளைவிச்சு அதை கொன்னா அந்த ஆத்மா அது பழி வாங்குற வரைக்கும் அதோட ஆத்மா சாந்தி அடையாமல் அவங்களுக்கு தீங்கு விளைவிச்சவங்கள பழி வாங்குறதுக்கு அவங்க கூடயே இருக்கும். இப்போது ரோனிக்கு தீங்கு செய்யணும்னு நினச்ச பீட்டரும் இறந்து போயிட்டான். பாவம் ரோனி. அந்த போர்டில் ஆரம்பித்த கேம் இப்படி ஒரு முடிவு தரும்னு யாராவது நினச்சிருப்பாங்களா? அந்த போர்டு அவன் எடுத்துகிட்டு வந்ததா இல்லை அவன் பண்ண பாவத்தினால அவனை தேடி வந்துச்சா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பீட்டர் அவன் பண்ண பாவத்துக்கு மன்னிப்பு கேட்ட பிறகும் அவனுக்கு இந்த தண்டனை கிடைச்சது சரியா, இல்லை ரோனி தான் தப்பு பண்ணுறான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற அடுத்த வீடியோ உங்களை தானாக வந்து சேரும். அடுத்து ஒரு ஸ்பைன் சில்லிங் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அதுவரை இது உங்கள் நிழல் சேனல்.